கோழி கடை கோபால் தான் பேசுறேன். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ரைட்டு. என்ன வேணும்? சண்டை கோழியா? சேவலா? ஹலோ, சண்டை கோழி வேணா விஷால் கிட்ட கேளு, சேவல் வேணா பரத்து கிட்ட கேளு. சும்மா சொன்ன, நான் இப்படித்தானே காமெடி பண்ணுவேன். ஆமாண்ணே, என்ன எனக்கு தெரியாதா? சரி, உங்களுக்கு என்ன கோழி வேணும் சொல்லுங்க. நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி கோழி இருக்கு. நாட்டு கோழி இருக்கு, வீட்டு கோழி இருக்கு, காட்டு கோழி இருக்கு, மாட்டு கோழி இருக்கு, நெருப்பு கோழி வரைக்கும் இருக்குண்ணே. ஆமா, ட்ரெஸ்ஸிங் கோழியா? அண்ணே, நான் கோழிகளா ட்ரெஸ் போடுறது இல்ல. ஏன்னா நான் டென்ஷன் சும்மா காமெடி பண்ண, காமெடி பண்ணா சிரிக்கணும். அண்ணே, நம்ம கோழிகள்ல நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம்னே, புரட்டாசி மாசம்ல. ஆமா, முக்கியமா சைவ பிள்ளைகள் வந்து வாங்கினாங்கன்னா 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீயா கொடுக்குறோம்னே. ஆனா உங்களுக்கு 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ தானே ஃப்ரீ. ஆமாண்ணே. சரி வாங்கண்ணே, வாங்க. வச்சிட்டோமா? ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அவன் காலில் விழுந்து காமெடி பண்ணி நம்ம பிசினஸ் டெவலப் பண்றோமா? வணக்கம். வா தம்பி. ஓனர் இல்ல? அச்சனை மூஞ்சிலம் பிஞ்சு. நான் என்ன பார்த்தா ஓனரா தெரியா? கண்ணாடி தான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு அத்த வாரம் தங்கச்சி கல்யாணம். உன்னையே யாருன்னு தெரியாது. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? வந்து மொய் போய்க்குமா? நீ வரணும், கோழி வரணும். கோழிக்கு உன் தங்கச்சி தெரியுமா? இல்ல கோழிக்கு உன்ன தெரியுமா? எதுக்கே அது கல்யாணத்துக்கு வரணும்? கல்யாணத்துல சிக்கன் பிரியாணி போட போறேன். ஏன்னா நம்ம சொந்தக்கார பையங்க எல்லாம் பிரியாணி போடாதான் கல்யாணத்துக்கு வருவாங்க. ஓ, மட்டன் இப்ப வைக்கிற வேலைக்கு வாங்க முடியுமா? உங்ககிட்ட பணம் வந்தா வாங்க முடியுமே. ஜோக்கு. ஆமா, ஐயோ சிரிச்சு பழகியா? 1 கிலோ எவ்வளவு? 1 கிலோ 800 ரூபாய். மட்டன் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கோழி போய் 800 ரூபாய். ஏமாத்திரியா? மட்டன் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அது மட்டமா இருக்குயா? இது குவாலிட்டி, ஹை குவாலிட்டி. நம்ம எப்பவுமே தரமான பொருட்கள் மட்டுமே விற்கிறது. அந்த அளவுக்கு கோழிக்கு என்ன கொடுக்குறீங்க? கோழிக்கு ரொம்ப சத்துள்ள பொருளா கொடுக்குறோமே. எல்லாம் பூஸ்ட் போட்டு வளர்க்குறீங்களா? ஐயோ, ஏகப்பட்ட ஐட்டத்தை போட்டு வளர்க்குறோமையா? எல்லாம் ஓகேண்ணா. வர்றவங்க எல்லாம் லெக் பீஸா கேட்பாங்க. சரி, அதனால ஒரு கோழிக்கு 4 லெக் பீஸ் வர மாதிரி பார்த்து போட்டு விடுங்க. பூசாயா நீ? ஒரு கோழிக்கு எப்படியா 4 கால் இருக்கு? 4 கால் இருந்தா அது ஆடியா? ஒண்ணு செய், பேசாம ஒவ்வொரு பிளேட்லயும் 2 கோழி வச்சு 4 காலா வந்துரும். சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. ஓகே, அவ்வளவுதான். 200 கிலோ வேணும். 200 கிலோனா ஒவ்வொரு பிளேட்லயும் 2 கோழி கால் தான் இருக்கும். நீ 400 கிலோ வாங்கிக்க. 1 கிலோ வந்து 800 ரூபாய். எவ்வளவு ஆச்சு? 4 8 32 3,20,000 ரூபாய். ஆம்பூருக்கே நம்ம தான் அனுப்புறோம் கோழி. சரி, அட்ரஸ் சொல்லு. ஆம்பூர் பிரியாணி டேஸ்டா இருக்குது. சொல்லு. நம்பர் 2 காவேரி தெரு, சுதேசி நகர், திருநீன்றவூர். ஓகே, நல்லா வடை கோழியா இருக்கணும். மசால் வடை வேணுமா, மெது வடை வேணுமா? வடை கோழினா சம காமெடி. போ. சரி, கோழி வந்தா போதும். ஓகே, பக்கம் அமுச்சு விட்டுருங்க. ரைட் அனுப்பிச்சு போ. இப்படிலாம் காமெடி பண்ணாதான் பிசினஸ் டெவலப் ஆகுது. பரவாயில்ல, டக்குன்னு 400 கிலோ வாங்க ஆர்டர் பண்ணியாச்சு. வணக்கம் சார். வணக்கம் பாப்பா. என்ன ஊர் நீங்க? ஏன் இல்ல, ஏன்னா லோடு ஏற்றி அனுப்புறதுக்கு கேட்கறோம்ல, அதுக்கு. ஊருக்கு தெரிஞ்சாதான் வியாபாரம். ஐயோ, என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? சிஸ்டம் இருக்கு சார். சரி, ஓடுறது என்ன ரேட்டு, அது போடுறது என்ன ரேட்டு? ஓடுறது என்ன ரேட்டு, போடுறது என்ன ரேட்டு? ஓடுறது கோழி. ஆமா, அது போடுறது முட்டை. என்ன ரேட்டுன்னு கேட்டேன். 1 கிலோ ஓடுறது 800 ரூபாய். 1 கிலோ பட்டுங்கிறது 1000 ரூபாய். ஓடுறது கேள்விப்பட்டேன், அதுதான் பட்டுன்னு இருக்குது. க்ளோஸ் பண்ண வேண்டியதா? தோழம் செத்து போச்சுல்ல, அதனால ஓட முடியாதுல்ல, அது 1000 ரூபாய். இப்படி காமெடி பண்ணுவோம். ஒரு நேரம் போல இருக்காது, மேல விழாது. ஆளை பார்த்தல. ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. சொல்லுங்க. உங்க பண்ணைக்கு வந்தது காரணமே, கோழி ஒவ்வொன்றும் இவ்வளவு பெருசா இருக்கு. எப்படி நீங்க அப்படி அந்த அளவுக்கு வளர்க்குறீங்க? அதுதான். கோழிக்கு நீங்க என்ன போடுங்க? ஒரு கோழி பண்ணை வச்சிருந்தா கோழிக்கு என்ன போடுவான்? தெனை, அப்புறம் மீந்து போன சோறு. தெனை போட்டா அவனுக்கு வேண. ஒவ்வொரு கோழிக்கும், ஒரு கோழின்னு எடுத்துட்டா ஒரு நாளைக்கு 100 கிராம் முந்திரி பருப்பு. இது 100 கிராம் முந்திரி பருப்பு ஒரு கோழிக்கியா? கோழிக்கு முந்திரி பருப்பா? ஆமா. அதை சாப்பிட்டு முடிச்சு அதோட டேஸ்ட் மாறதுக்காக ஒரு 50 கிராம் பிஸ்தா. சாப்பிடுறதுல கோழி ஒவ்வொரு கோழிக்கும். அது இல்லாம பாதாம் பருப்பு கோழிக்கா? ஆமாப்பா, பின்ன எனக்கா? நீ வேற ஒண்ணு. அதனால கோழி ஒவ்வொன்று இப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. எத்தனை ஆர்டர் தெரியுமா? அமெரிக்கால இருந்து இங்க வாங்குறான். போன மாசம் 1.5 டன் கோழி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். எவ்வளவு பில்லு ஆச்சு, அமௌண்ட்? இதுல கூட்டி கழிச்சு பாரு, அது பல கோடி தேடி போச்சுல. கூல் ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்குறேன், தண்ணியே குடிக்கிறது இல்ல அதுக்கு. ஆமா, 1.5 லிட்டர் பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கோழி குடிக்குது. அப்படியா? கேஸ் ட்ரபிள் வராம இருக்கணும்ல கோழிக்கு, அதனால கேஸ் கோழி மிக்ஸா வாங்கி கொடுக்குறீங்களா? ஆரோக்கியமான கோழி புசு புசுன்னு இருக்குன்னா இதுதான் காரணம். அதனாலதான் இங்க வந்து வாங்குறான். நீ என்ன ஊரு? அதான் அதுக்காக தான் கேட்டனே. நான் பக்கத்து ஊர் தான். சரி சரி, ஒரு சின்ன கணக்கு போட்டுக்கிறேனே. நீங்க சொல்றீங்க இல்லையா எத்தனை கிலோ வேணும் போட்டுக்க. சரி, ஒண்ணும் இல்ல. பாதாம் என்ன விலை?
பாதாம் என்ன அப்படி பேசுற? இல்ல, கிலோ 650 ரூபாயா? 650 ரூபாய். ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு 100 கிராம் போட்டனா மொத்தம் 1000 கோழி இருக்கு. 1000 × 100 என்ன பாரு 10,000. 10,000 கிலோ. ஆமா, ஒரு மாசத்துக்கு ஆகுது. பாதாம் மட்டும். பாதாம் மட்டும். அதே போல முந்திரி பாத்துக்க, அதே போல முந்திரி 10,000 கிலோ. இதுல வந்து பிஸ்தா மட்டும்தான் வந்து 500 கிலோ அப்படியே குறையும். எப்படி? ஒரு 5000. ஏன்னா 50 கிராம் 50 கிராம் தான். பிஸ்தா கோழிக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்? உடம்பு ஜுரம் ஆயிடுது, ஈட்டு அதிகமா தூக்குது. அதனால என்ன பண்ண, கீரை கொஞ்சம் கடைஞ்சி, பருப்பு கீரை கடைஞ்சி அதை கொஞ்சம் போட்டு விடலாம்னு பிளான் பண்ணுவோம். அவ்வளவு போடுறோம். கிட்டத்தட்ட நீங்க கோழி வளர்க்கறதுக்கு 1.5 கோடியே 75 லட்சம் ரூபாய் வருது மாசத்துக்கு. அத சொல்லு. ஆமா, பேசு, நீ பேசு, நீ கணக்கு போட்டு நீ கணக்கு போடு. அவ்வளவு அண்ணே சத்தம் போடாம. கஸ்டமரை நாங்க மதிப்போம், அறிவுட்டதெல்லாம் பேச மாட்டோம். கஸ்டமரை மதிப்போம் நாங்க. ஒரு நிமிஷம் சத்தம் போடாம பேசான்னு சொன்னாலடா. ஹலோ, ஜப்பான்ல இருந்தா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமாமா, கோழி பண்ண கோபால் தான் பேசுறேன். கொழு கொழுன்னு இருக்கும். 1 கிலோ 800 ரூபாய். என்ன எவ்வளவு வேணும்? எத்தனை டன்னு? ஜப்பான்ல இருந்தா. ஜப்பான்ல இருந்தா? ஜப்பான்ல ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கா, நம்ம கோழி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களா. ஜப்பானு அமெரிக்கா. யோ நீ வேற ஒண்ணு, எல்லா கண்ட்ரிக்கும் போதே. ஆமா, எத்தனை டன்னு? 1.5 டன்னா? 2 அனுப்பிச்சு விடுறேன். சரி ரைட்டு, செக் அனுப்பிச்சிருங்க, அக்கௌண்ட்ல போட்டுருங்க. தேங்க்யூ. இப்ப எவ்வளவு பிசினஸ்? பார்த்தல, உங்க எதுக்கு தானே பார்த்த. சொல்றா. ஹலோ, எவ்வளோடா பிசினஸ் அது? மரியாதை வச்சுக்க. இங்க ஆள்லாம் வச்சிருக்கேன், இது மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் இவ்வளவு பெரிய கோழி பண்ண பண்றேன்னா எப்படின்னு தெரியுமில்ல. எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. 3 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு தீவனம் மட்டும் போடுறேன் பாத்துக்க. அதனாலதான் 800 ரூபாயா? எத்தனை கிலோ உனக்கு வேணும் சொல்லு. சேல் டாக்ஸ் கட்டுறியா? சேல்ஸ் டாக்ஸா? அது என்னது? இன்கம் டாக்ஸ். அப்படின்னா வருமான வரி. அதெல்லாம் நம்ம எதுக்கு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம எதுக்கு வருமான வரி கட்டணும்? அரசாங்கம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அரசாங்கம் தான் எங்கிட்ட வந்து பாக்கிறது இல்லப்பா. உன்ன மாதிரி கஸ்டமர் வராங்க, வாங்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். நானே இன்கம் டாக்ஸ் ஆபீசரு. 3.5 கோடி ரூபாய்க்கு அவன் சோறுக்கே வழி இல்லைன்றான். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு. இன்கம் அது இல்லைண்ணே. வருமான வரி கட்டாம நீ பாடுன்னு பணத்தை எடுத்து வீட்டுல அடுக்கி வச்சுருக்க. எங்க லேண்ட் வாங்கின நீ? அமெரிக்காக்கார எவ்வளவு வாங்கினா அதை சொல்லு, அந்த கணக்கு மட்டும். அது சும்மா சொன்னேன். எதிர்க்க தானே சொன்ன. நீ எதுக்கு தானே இந்த இதுல பாருங்க, போன் ஏதாவது வந்தா பாருங்க, நீ வேணா டயல் ரிசீப்ட் உள்ள பண்ண. சும்மா பேசுனது, சும்மா கஸ்டமர் முன்னாடி. நான் எனக்கு ப்ரமோஷனுக்காக இதெல்லாம் பிடிச்சிதான்டா. அதுவும் கோழி ஒவ்வொன்றும் இவ்வளவு இருக்கும்போது சந்தேகம்டா. அது நீ என்ன பண்ற? சொந்த காசுல தானே போடுற, அது கூட கோழி கட்டி தான் ஆகணும். இப்போ வந்து 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஃபைன், பெனால்டி. 1 கோடி 50 லட்சம் ரூபாய் ஏமாத்துறதுக்காக ஒரு பெனால்டி. 6 கோடி ரூபாய் நீ கட்டணும். 6 கோடி என்ன அநியாயமா இருக்கு? நான் சொந்த பிசினஸ் பண்ணதுக்கு இவ்வளவு பேசாத. சொல்ற எழுத்து பேசிருக்க. அண்ணா போலீஸ் தானே அடிக்கிறேன், நீங்களே அடிக்கிறீங்க. நான் உன்னை அடிச்ச தப்பு தான், ஒரு அடி அடி. இல்ல பரவாயில்ல விடுங்க. அடிச்சிரு அடிச்சிரு, வேண்டாம் வேணாம். அதான் ஏன்னா எனக்கு ரூல்ஸ் தெரியுமில்ல. நம்மளும் தெரிஞ்சுக்கணும். சரி சரி போங்க. 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெனால்டி. 7 கோடி ரூபாய். இப்போ 4.5 கோடி தானே சொன்னீங்க. அடிச்சது பாக்கி சரியா போச்சு. இல்ல என்ன அடிச்சது வேணாம் வேணாம் வேணாம். இல்ல அண்ணா 1.5 கோடி ரூபாய். டேய் நடிப்பலாம் இங்க வேணாம். 7 கோடி ரூபாய் ஒரே பேமெண்ட். தலை சொல்லிடுறியா? 25 லட்சம் ரூபாய். யோசிக்கிற நீ, யோசிக்கிற மாதிரி பண்ற. கை நீட்டி பேசாத. 25 லட்சம் 8 கோடி கூட அதிகமா கேட்பான் சார். இதுனா கோல்டா? அது தெரியாது. 15,000 ரூபாய் அதுக்கு பெனால்டி. சத்தியமா சொன்ன, பிளாட்ஃபார்ம் 150 ரூபாய்க்கு வாங்கினேன் சார். கம்பெனி செட் இல்ல சார், இதுக்கு சைனா மேக் சார். 42,000 ரூபாய் பெனால்டி. எது சார்? இது எனக்கு வேணாம் வேணாம் சார், தூக்கி போட்டேன் சார். வேணாம் சார், அது தப்பாங்க சார். 30 ரூபா சார், சத்தியமா சார் 30 ரூபா சார். அது பிளாட்ஃபார்ம்ல வித்தான் சார். 13,000 ரூபாய் தான் போட்டேன். நான் இருக்கும்போதே தூக்கி போட தெரியுமா, அதனால தான் 32,000 ரூபாய் போட்டேன். மதிக்காம தூக்கி போட்டல, 32,000 ரூபாய். 9 கோடியே 50 லட்சத்தி 25,000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நான் உங்க வண்டியில உட்காந்துருக்கேன், ஏதாவது பார்த்து போட்டுங்க சார். இந்தாங்க, இது பிளாஸ்டிக் சார், 425 ரூபாய். நீங்க தேக்கு சேர்னு போட்டுங்க, 25,000 போட்டுங்க. தூக்கி போடுற இல்ல வச்சேன், சத்தம் அது மாதிரி இருந்துச்சு. திருப்பி 5,000 ரூபாய் போட்டு திருப்பி 95,000. வேணாம் வேணாம், வாங்க போவோம். 10 கோடி ரூபாய் செயின் எவ்வளவு சரிவா? நீ அங்க பாத்துக்கலாம். அதை எப்படி ஒரு 2 கோடி ரூபாய் போட வேண்டியிருக்கும் எக்ஸ்ட்ரா. சி அநியாயமா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்னு தெரியாம நம்ம வாய்க்கு வந்தது வளரி அநியாயத்துக்கு நம்ம வந்து ஃபைனை கட்டிட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது எவனுக்கு தெரியல. ஹலோ, முன்ன மாதிரி எங்க கிட்ட கோழி குண்டா இல்ல, ஒல்லியாத்தான் இருக்கு. சாப்பிடறதுக்கு நாங்க
எதுவும் அவ்வளோ போறது இல்லைங்க. முன்ன மாதிரி ரேட் அதிகம் இல்லை, இப்போ 200 ரூபாய் தான் கிலோ. வச்சுட்டா சார், வச்சுட்டா சார், வச்சிடுறேன். எவங்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியல. நீ கொஞ்சம் பக்குவமா பேசணும், அவ்வளவுதான். இந்த மாசம் எவ்வளவு கிலோ போயிருக்கு? வணக்கண்ணே. பாப்பா வணக்கம். இந்த மாதிரி அண்ணாநகர்ல இருந்து வரேனே. நீ என்ன ஊர்ல இருந்து வந்தா வாணா, எனக்கு என்னன்னா அது ஒண்ணு இல்ல, கோழி ஒண்ணு இல்ல கோழி வாங்கணும். இங்க நிறைய கோழி இருக்கு, ஒண்ணு இல்லைங்கிற. கோழி வாங்கணும் தானே வந்தேன். நான் அப்பப்போ காமெடி பண்ணுவேன். ரொம்ப சமாளிக்க பேசிருக்கு. ஆமா சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே, திரும்பி ஆனா ஒண்ணு இல்ல என்னென்ன வெரைட்டி கோழிஸ் இருக்குண்ணே உங்ககிட்ட? வெடலை பசங்க சாப்பிடுற மாதிரி வெடலை கோழி இருக்கு. ஓகேண்ணே. வயசானவங்க சாப்பிடுற மாதிரி வயசான கோழி இருக்கு. சரிங்கண்ணே. உடம்பு சரியில்லாத சாப்பிடுற மாதிரி உடம்பு சரியில்லாத கோழி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல கொல்ல பயிலுங்க இந்த சுகர் வியாதியால நிறைய அவதிப்படுறானுங்க. உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும், இந்தியா மட்டும் இல்ல, எல்லா ஆல் கண்ட்ரீஸ்லயும் சுகர் பேஷண்ட் இருக்கு. அது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது, வந்துடுதுண்ணே. அதனால ஒண்ணு இல்லண்ணே, இப்ப காஃபி எடுத்துக்கிட்டோம்னா சுகர் ஃப்ரீ காஃபி இருக்கு. நம்ம கிட்ட சுகர் ஃப்ரீ காஃபி எல்லாம் கிடையாது. இல்ல பேச விடுங்க. காஃபி இருக்குண்ணே, சுகர் ஃப்ரீ காஃபி. இங்க எதுவும் இல்ல, கோழி மட்டும் தான் இருக்கு. அண்ணா நான் என்ன சொல்றது கேளுங்க. அதே மாதிரி சுகர் ஃப்ரீ காஃபி எல்லாம் இருக்கு. ஆமா, அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ல சுகர் ஃப்ரீ ஸ்வீட் இருக்குண்ணே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி கோயில சுகர் ஃப்ரீ கோழி இருக்கானே. சாவடிக்கிறதுக்காக வந்திருக்கணும். சுகர் ஃப்ரீ கோழி தானே? ஆமாண்ணே. சுகர் இல்லாதவனுக்கு இருக்கிறது வந்து சுகர் இல்ல. சரிண்ணே. கோழிக்கே சுகர் இல்லைன்னா கோழி சுகர் ஃப்ரீ கோழி தானே அது? எப்படிண்ணே டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கோழி எல்லாம் நீ வாங்கிட்டு போய் சுகர் ஃப்ரீ. அது சுகர் இருக்கலாம் சாப்பிடலாம். அப்படிங்களா? அந்தாண்ட பக்கம் பத்தி ஆஸ்துமா கோழி. ஆஸ்துமா இருக்கிற மட்டும் அதை வாங்கி சாப்பிடணும். அப்படியா? இந்த பக்கம் இருக்கிறது ஆர்ட் பேஷண்ட் கோழி. ஓகே, அதை வாங்கி சாப்பிட்டா சரியாயிடும். சரியாயிடும். ஆமா, சரியாயிடும். சூப்பர்ண்ணே. அப்ப இது எத்தனை கேஜி வேணும்? 50 கிலோ போட்டு விடுங்க. 50 கிலோ ரைட். ஓகே சரி. எவ்வளவு வரும்ண்ணே ரேட்டு ஒரு கோழி? 250 ரூபா தான்பா. அவ்வளவு மாதிரிலாம் 800 ரூபாய் இருந்தது. விற்கிறது இல்லப்பா. இந்த போற வழியில் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்கு பத்தியா? சரிங்கண்ணே. அங்க போயிட்டு கூட சொல்லு, இது மாதிரி கோழி கடை கோபால் வந்து 250 ரூபாய் தான் விற்கிறான்னு சொல்லிட்டு போறேன். சும்மா நம்ம ஃப்ரெண்டு தான், ஒரு கிலோ உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன் சொல்லிட்டு போறேன். ஓகே, நான் சொல்லிட்டு போயிடுறேன். இப்படி எல்லாம் பேசத்தா இருக்கு. சரிப்பா, அனுப்பிச்சு விடுறேன். சரிண்ணே, போகும்போது கட்டாயம் சொல்லிட்டு போறேன். மறக்க மாட்டேண்ணே. நன்றிண்ணே. பாப்பா நல்ல வேலை, இது மூலமா நம்ம இன்கம் டாக்ஸ் சொல்லியாச்சு 250 ரூபாய்க்கு தான் விற்கிறோன்ட்டு. இந்த சாவுகிராக்கு எதுக்கு இங்க வரான்? வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க உட்காருங்க. இல்ல சார் பரவாயில்ல சார். இல்லைங்க சார், இல்லைங்க சார். பரவாயில்ல உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க சார். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க சார். இல்லைங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். முன்ன மாதிரிலாம் நான் வந்து இப்போ கோழி ரேட்லாம் உங்களுக்கு விற்கிறது இல்லை சார். 250 ரூபாய் தான் சார் கிலோ. உங்க கடை இதுல வந்து சொல்லுறேன் சார். ஆபீஸ்ல வந்து கூட சொல்லிட்டு போகணும் சார். எல்லாரும் சொல்லியே யாரும் சொல்லுங்க. இல்ல சார், சொல்லிடுறேன் சார். ஏன்னா அவ்வளவுதான் சார் வைக்கிறோம். வருமானம் போதும் சார், ரொம்ப வருமானத்தை இருக்கு சார். கோழிக்கு இப்ப என்ன போடுறீங்க இப்போ? சார் நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க சார். கோழிக்கு இப்பெல்லாம் முன்ன மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தெல்லாம் போறது இல்ல சார். எதுக்கு போய் கோழிக்கு போய் அவ்வளவு விலை வந்து பொருளாம் போடணும்? தேவையில்லாம எதுக்கு? இங்க இந்தியாவே வந்து ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப மோசமான நிலைமை. அந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க. பயன் கட்டணும்னு அவ்வளவு தெரிஞ்சு போச்சு. பொருளாதாரத்தை பத்தி எல்லாம், எக்கனாமிக்க பத்தி நல்லா தெரிஞ்சு. ஆமா சார், ஆமா சார். இப்ப கோழிக்கு வந்து இல்ல சார், அது இப்ப பாக்கல எல்லாம் நோஞ்சா மாதிரி இருக்கு. என்ன சார் பின்ன என்ன சார்? இப்ப முன்னாடி இந்த கோழிக்கு தீவனம் போடுவாங்கல்ல, நீங்க ஒண்ணு சொல்லுங்களா சார்? என்ன சார் அது? அந்த ஒரு தீவனம் போறதுக்கு ஒண்ணு சொல்லுங்க. கொள்ளுலாம் இப்ப கொள்ளு கூட எதுக்குன்னு விட்டோம். கொள்ளு கூட போடுறது இல்ல. கொள்ளு அது இப்ப தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கு. இதுல கோழியும் அப்பப்ப தண்ணி வேணும்னா, இப்ப நம்ம நாட்டுல வந்து மனிதர்களுக்கே தண்ணி பஞ்சமா இருக்கு. ஏன் அதுக்கு போய் தண்ணி வைப்பாங்க? கோழிக்கு தண்ணியும் வைக்கிறது இல்ல. என்ன சார் நீங்க தண்ணி அங்க குடிக்க இங்க தண்ணி இல்லாம போகுது மக்களுக்கு. தண்ணியும் குடுக்கறது இல்ல, சாப்பாடும் போடுறது இல்ல. வெரி குட் வெரி குட். சாப்பாடு சார் போடுவோம், ஏதாவது நாங்க சாப்பிட்டு மீந்தா அப்படின்னு இதுக்கும் தனியா போறது இல்ல. தண்ணி சாப்பாடு இது மாதிரி எதுவும் அதுக்கும் தெரியல. ஆமா, ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய இடத்துல இப்போ சின்ன இடத்துல போட்டு மொத்த கோழி வச்சிருக்கீங்களா? முன்னாடி வந்து சார் நல்ல காற்றோட்டமா இருந்தா நல்லா வளரும் அப்படின்ட்டு பெரிய அளவுல இடம் போட்டோம். சரி, நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வந்ததுனால எதுக்கு அவ்வளவு பெரிய இடத்த வேஸ்ட் பண்ணுவானே? எல்லாத்தையும் வித்து தொலைச்சிட்டு டம்மா துண்ணிலே ஒன்னோட ஒண்ணா அடிக்கிட்டேன். சார் நீங்க தப்பு பண்றீங்க. நான் அந்த ஆபீஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். நான் இப்ப அங்க இல்ல. எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இருந்தாலும் நீங்க உங்களுக்கு லிங்க் இருக்கணும் சார், சொல்லுவீங்கல்ல. இப்போ ஒரு விஷயம் மட்டும் பாருங்க. முன்னாடி வந்து 1000 கோழி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ 100 கோழி இருக்கிற இடத்துல 1000 கோழி போட்டுருக்கேன். எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு நின்றுட்டு இருக்கு. கோழி மேல கோழி.
அதுக்கு அடிபட்டானே உதப்பட்டானே அது அது அங்கேயே அது ஒரு கோழி ஆகி போறது இன்னொரு மூஞ்சில விழும். அவ்வளவு நெருக்கல் பாருங்க. இப்ப அப்படி போட்டோம் சார், விடுங்க சார், நம்ம இருக்கிற பிரச்சனை. சரி சார், ஆமா சார், இப்ப பரவாயில்ல சார், அதான் சார் 250 தான் விக்கிறேன். கோழி எல்லாம் நோஞ்சாங்க கோழியா இருக்கு. அதுவே ஒரு நாளைக்கு 10 கோழி அதை செத்துட்டுங்க. ஏன்னா தண்ணி வைக்கிறது இல்ல, தீனி போறது இல்ல. அது செத்த கோழி ஆஃப் ரேட்ல வித்துறோம் சார். அது பண்ணிடுறேன் சார், ஒரு ரேட்டு போட்டு ஏதோ வித்துறோம் சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? இப்ப நீங்க அங்க இல்லையா சார்? நீங்க ஏன் பண்றீங்க சார்? நீங்க போறதுக்கு முன்னாடி 10 கோடி கட்ட வச்சிட்டீங்க. இல்ல அது நம்ம தொழில ஒரு தர்மம் இருக்கு. சரி சார், நீங்க என்ன வந்து ஆபீஸ் மாத்திட்டாங்க. இப்பன்னா மிருக வதைப்பு அப்படின்ற ஒரு அங்க இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார், சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிதான் சார். இப்ப சார் நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு ட்ரீட் வச்சிடலாமா சார்? ஒரு 10 கோடி அனுப்பிட்டுமா சார் உங்க ஆபீஸ்க்கு? எனக்கே ப்ரமோஷன் நீங்க தானே வாங்கி தரீங்க. ஒரு தடவை போன தடவை அந்த 10 கோடி ரூபாய் கட்டணும் இல்லையா? ஆமா சார், ப்ரமோஷன் கொடுத்துருந்தாங்க. இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். இப்ப என்னன்னா மிருக வதைப்பு அப்படின்ற ஒரு சொன்னீங்களா நான் ஜாயின் பண்ணிருக்கேன் இல்லையா? ரைட் சார், ரைட் சார். அப்போ உங்க ஆபீஸ் தான் ஞாபகம் வருது. வாங்க சார், எப்போனாலும் நம்ம ஆபீஸ் வந்து எதுனாலும் எடுத்துட்டு போகல. கோழியை அது மாதிரி சித்திரவதை பண்ணக்கூடாது, தீனி போடாம இருக்கக்கூடாது, தண்ணியே நீ வைக்கிறது இல்ல. இப்போ ஒரு 100 கோழி இருக்க வேண்டிய இடத்துல 10,000 கோழி போட்டிருக்க. அது ஒண்ணு மேல ஒண்ணு ஏறினா அது எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு சித்திரவதையா இருக்கும். தீனியை நீ தின்னுட்டு போ அப்படின்னு போடுவ. நீ அப்படி தூக்கி போடுவ. கோழி தானா சாவுது, அது நீயே சொன்ன, அதுவா செத்துரும். வெரி குட். உங்ககிட்ட இந்த அப்ரோச் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதாவது பேசினா பெனால்ட்டி அதிகமா போடுவாரு, கம்முன்னு இருக்கும். 42,000 கோழியில 32,000 கோழி நோய் வந்திருக்கு. பறவை காய்ச்சல் ஆக்சுவலா உங்க பண்ணையில இருந்தா ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கு ஒரு 32 லட்சம் ரூபாய் நஷ்டீடு. ஏன் சார் கேட்காது? இது வர 12 லட்சம் ரூபாய் சொல்லு. ஏன் சார் கேள்வி கேட்டல? அதுக்குதான். கோழி மேல இவ்வளவு சித்திரவதை பண்ணக்கூடாதுங்க. கொள்றீங்க போட்டு இப்படி பேசுங்க, ஏதாவது பேசுங்க சார். கேட்டா பதில் சொல்லுங்க, பேசுங்க. கோழி எதுக்கு அது மாதிரி பண்ண? தப்புதான் சார். இதுக்கு டார்கெட் வந்து 6 கோடி கொடுத்துருக்கான். 5 கோடி தான் வந்து. இன்னும் 1 கோடிக்கு என்ன எழுதுறது? நீயே சொல்லு. நான் வேணாம், அடுத்தவன் பகம் எனக்கு வேணாம், இதெல்லாம் நான் வச்சிருக்கேன். நீயே சொல்லு. இன்னும் 1 கோடி ரூபாய்க்கு எப்படி பெனால்ட்டி போடலாம்? என்ன போட்டுக்கலாம்? ஒரு குடோன் இருந்தது சார், குடோன்ல திடீர்னு தீ பிடிச்சிச்சு, அதுல 100 கோழி செத்து போச்சு. அதனால ஒரே டைம்ல 100 கோழியோட உயிரை எடுத்தான் அப்படின்னு 1 கோடி போட்டுங்க சார். அது 3 கோடி அந்த ஃபால்ட். அப்ப எவ்வளவு சார் அது மொத்தம்? 6 3 9 ஆயிப்போச்சு. என் டார்கெட் மேல போதே இல்ல சார், 10 கோடி போன டைம் பெனால்ட்டி பண்ணுங்க, அதே மாதிரி இன்னொரு கோடி சேர்த்து போட்டுங்க. அதுக்கு என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆமா, கோழி காலையில எந்திரிச்சு வரும்போது ஏதோ உனக்கு வெறி கொண்டு அடிச்சுட்டு தான் வரையாம பண்ண உள்ள வரும்போது சொல்றாங்க வேலை செய்யறவங்க. வாய் திறந்து பேசுங்க சார். இல்ல சார், நீங்க கொஞ்சம் ஒரு ஆபீசர் வந்தா மதிக்க கத்துக்குங்க. முதல்ல பேசுங்க. இல்ல இல்ல, கோழி கிட்ட கை நீட்டி பேசாத. 9 லட்சம் ரூபாய் கை நீட்டி பேசுறது என்ன? 9 தானே ஆச்சு. இப்போ ஒரு கை நீட்டி 6 லட்சம் போட்டுங்க சார். போதுமா? 10 கோடி ஆச்சா? 10 கோடி போங்க சார், போலாம். சட்டு பிடிக்காம அடிக்காம நான் போக கூடாதுல்ல. எல்லாத்துக்கும் ஒத்துனதுக்கு அப்புறம் எதுக்கு சார் அடிப்பீங்க? அடிக்கணும். நீ திருப்பி அடி. இல்ல நான் அடிக்க மாட்டேன் உங்களை. அச்சா அதுக்கார போடுங்க. 10 கோடி போடும். நீங்க பிடிங்க, சட்டை காலர் பிடிங்க. சிரிக்கிறியா? இல்ல இல்ல சிரிக்கிறேன். என்ன பார்த்து சிரிக்கிறா? கிண்டலா சிரிக்கிறா? நீ சோகமா மூவிஜ வச்சிருந்தா நான் கூட புக்கு பிடிங்கிட்டியா நீ? சரி பிடிங்க. எது போனாலும் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க சார். நீ சொல்றது நான் கேட்கணும். இல்ல ஒரே நிமிஷம், நல்ல விஷயம் சார். எப்படி நீ சொல்றது நான் கேட்கணும்? இல்ல சார், நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்கலாம் சார். சரி சொல்லு. நீங்க என்னென்ன பண்ணுமோ போட்டு வாங்க, உங்க வண்டியில் நான் உட்காந்துருக்கேன். இது நல்ல கோழி பண்ணையே 10 கோடி இருக்காது போல இருக்க. போட்டோம். இங்க ஒரு கண்ணாடி வச்சிருப்பான் பாவி, அதுக்கு தான் வந்தேன் உள்ள. அதை காணும். வேன்ல போய் கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். டேய் வண்டி இருந்தா கோழி கடை கோந்து தான் பேசுறேன். இல்லண்ணா இருந்த பணம்லாம் பெனால்ட்டி போட்டு கட்டிட்டேன். இல்ல இல்ல, இப்ப கோழிக்கெல்லாம் தேவையான போடுறேன்பா. ஏன்பா நீ உயிர் எடுக்கிற? நீ பாட்டுங்க எங்கேயாவது போய் சொல்லி அதுக்கு என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்பா. பிரச்சனை விட்டுருப்பா. ஆமாப்பா. தண்ணிலாம் நல்ல தண்ணி வைக்கிறேன்பா. வச்சிரு, வேணும்னா வந்து பார்த்து வாங்கிக்க. கொஞ்சம் தான் இருக்கு, அதுவே கடையை காலி பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. அவன் அநியாயத்துக்கு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறாங்க. மே கம் இன் சார். நீங்க யாரு? ஐடி கம்பெனில இருந்து வரேன் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் வந்து கோழிக்கு வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போகிறது இல்லைங்க சார். ஆமாம் சார், நாங்கள் அதெல்லாம் போகிறது இல்லை சார். முன்னாடி ஒரு டைம் போட்டு வந்தோம் சார், அது கொஞ்சம் பிரச்சனை தெரியாமல் போட்டுட்டேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். கோழிக்கு முந்திரி பாதாமா? ஐயோ இப்போ சத்தியமா போடல சார், சத்தியமா போடல. இப்போ நாங்கள் அதில் வெறும் அந்த கோழிக்கு உண்டான தீவனத்தை மட்டும் தான் போடுறோம். அவ்வளோதான் சார். அது சாப்பிடுது, தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மினரல் வாட்டர் வைக்கிறோம் சார். மினரல் வாட்டரா? ஐயோ சார், அது சீப்பான ரேட்ல தான் சார் வாங்கி வைக்கிறோம். நீங்க வேற அதுக்கு வேற போட்டு அது இப்போ வெளியே போய் வாங்கினீங்கன்னா 25 ரூபாய் இல்லை சார் ஒரு கேனு. நாங்க கம்பெனிக்கே போனா 7 ரூபாயில கொடுக்குறோம் சார். அவ்வளவுதான் சார். மினரல். சூப்பர் சூப்பர் சூப்பர். கோழி எப்படி இருக்கும்? கோழி நார்மலா
தான் சார், நல்ல குண்டாலாம் இருக்காது, கொழுக்கு முழுக்கெல்லாம் இருக்காது, நார்மலா இருக்கும் சார், நார்மலா இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போனா குஸ்பு இட்லிங்கிறாங்களே, இங்க குஷ்பு இட்லிலாம் இல்ல சார், நாங்க டிஃபன் செஞ்சு வைக்கிறதுல சார், ஒன்லி கோழி தான் சார். அது மாதிரி ஏதாவது நடிகைங்க கோழி இருக்கா? ஓ, நீங்க நடிகைங்க கோழி எதிர்பார்க்கறீங்க? ஆமா. நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தானே? ஐடி கம்பெனில இருந்து வரேன், ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் இது இன்கம் டாக்ஸ்ல இருக்கீங்களா? இல்ல ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனி தான் சார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நாங்க தான் வளர்க்கறோம். யார் நீங்களா? நீங்க கோழியை வளர்க்கறீங்க, நாங்க டெக்னாலஜி வளர்க்கறோம். அவ்வளவுதான் சார். நீங்க ஐடினா இதுவா? சரி 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 சரி. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? உங்களுக்கு நல்ல நடிகை கோழியா வேணும் சார். நடிகை கோல் தானே? என்ன எந்த மாதிரி நடிகை? கவர்ச்சி நடிகை வேணுமா இல்லைன்னா ஹோம்லி கேலா போட்டோமா? கம்பெனில பசங்க எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கானுங்க, கவர்ச்சி கோழி தான் வேணும். கவர்ச்சி கோழி தானே. உனக்கு எந்த நடிகை பிடிக்கும்? கவர்ச்சி அன்சிகா, நமிதா, தமன்னா, ஆண்ட்ரியா. அர்ச்சனா மூஞ்சிலாம் உடைக்கிற ராஸ்கல். அன்சிகெல்லாம் கவர் ஹீரோயினி, அவங்களாம் ஹீரோயின் கோழி வேணும்னு சொல்லப்போ அப்ப ஹீரோயினா கொடுங்க. அந்தாண்ட பக்கம் இருக்கிறதுலாம் ஹீரோயின் கோழி தான். அந்த பக்கம்? ஆமா. அது 1 கிலோ 850 ரூபா. 850 ரூபா ஓவர் சார். யோ எல்லாம் உன்னால பிபி இருந்து எனக்கு ஓவர். உனக்கு கோழியை கிடையாது, போ முதல்ல. இன்னொரு டைம் ஐடி கம்பெனின்னு சொன்னா அடிச்சிருவானு, போ. ஃபர்ஸ்ட் மரியாதையா பேசுனீங்க. பின்ன என்னயா ஒரு மனுஷனுக்கு இப்படியா பிபி ஏத்துறது? கிடையாது. இங்க பக்கத்துல எந்த விட நல்ல கோழி இருக்கும், போய் அங்க வாங்கி போ. சார் நடிகை கோழி இருக்கா இல்லையா? இல்லப்பா. தருவீங்களா? தர மாட்டீங்க? தர முடியாதுப்பா. கோழி கிடையாது. ஓயா போலி கிளம்பு. யோ போடா போடான்னு விட்டேன். ஐடி கம்பெனி ஆளை கூப்பிட்டு வெளியே சொல்ல போடா. தேங்க்யூ சார். கொஞ்சம் கூட மானம் ஏன்னா சூடு சொல்லல. ஐடின்னு சொல்லி நம்மள பிபி ஏத்திட்டாங்க. ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் தான் பாதி பணத்தை பிடிக்கிட்டான். மிருக வேலை சட்டம்னா பெனால்ட்டி போட்டு அதே முடிட்டான். இப்ப என்னத்த பண்றது? இருக்கிற கோல் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். இது பேசாம இந்த பிசினஸே விட்டு போலாங்கிறது தான் நமக்கு பெரிய. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? இப்பெல்லாம் நான் அது மாதிரி பண்றது இல்ல சார். இல்ல சார், தயவு செய்து சொல்றேன் சார். நீங்க எதுவும் பேச, நான் பேசுறேன் சார். இல்ல சார், நான் பேசுறேன் சார். நம்ம ஃப்ரெண்ட் சார். சார் ஹலோ சார். சார் இல்ல சார், இல்ல சார், அதான் சார் நான் சொல்லிடுறேன் சார். இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன் உங்ககிட்ட. சத்தியமா நான் எதுவுமே மறக்க மாட்டேன் சார். முன்னாடி பாத்தீங்களா சார், சின்ன இதுல தான் சார் நம்ம கோழி வளர்த்தோம். அதுக்காக தான் உள்ள தூக்கி போட்டீங்க, சாப்பாடுலாம் போடலாம். இப்ப அப்படிலாம் கிடையாது சார். இப்ப வந்து கோழிக்கு தேவையானதை வாங்கி போட்டோம். இப்ப தண்ணி வந்து வேலையை கொடுக்குறோம் சார். கோழிக்கு டைம். ஆமா சார், மினரல் வாட்டர் கொடுக்குறோம் சார். ரொம்ப செலவாகும் சார். இப்ப நீங்க இன்கம் டாக்ஸ் வந்தா இது மிருக சார். இல்ல சார், இங்க ஆமா சார், ஆமா சார், தண்ணி அதிக செலவாகும் சார். இப்ப அங்கேயே போய் டைரக்டா வாங்குறோம், சீப் ரேட்ல வாங்கி வந்துடுறோம். 3 வேளைக்கு தண்ணி கொடுக்குறோம் சார். சுத்தமான தண்ணி கொடுக்குறோம். ஏன்னா கோழிக்கு சார், கோழியும் பாவம் நம்மள மாதிரி உசுருள்ள ஜீவன் தானே சார். அதை போய் வதை பண்ண முடியுமா? ஏன்னா கோழி பின்னா அதுக்கு உசுறு இருக்குல்ல, அதுக்கும் கால் இருக்கு. ஆமா சார், ஆமா சார். இப்போ முட்டை இருக்குல்ல, முட்டையே நான் 10 ரூபா பாதுகாக்கிறேன் சார். கோழி பாதுகாக்கிறத நான் பாதுகாத்து அதை பொரிய வச்சு குஞ்சாக்கி பெரிய கோழியாக்கிறேன் சார். முட்டையும் ஒரு உசுறு தானே சார். இல்லைங்க சார், அதான் சார் நான் எதுவும் தப்பு பண்றது சார். நீங்க கிளம்பலாமே சார். எதுக்கு சார்? இப்போ ஒன்னும் பிரச்சனை. நான் இப்ப கவர்மெண்ட்ல இல்ல, வேலை விட்டு தூக்கிட்டாங்க. நான் 2 இலாக்காலுமே இல்ல. இப்போ கவர்மெண்ட்ல இல்லையா? இப்போ கவர்மெண்டே இல்லையா? நீ இப்போ இல்ல, வேலை போயிடுச்சு. வேலை போயிடுச்சா? எதுடா வந்தீங்க நீ? ஏண்டா 2 டைம் வந்து நீ வாப்பா. இவர்தான் என்ன நம்பி பணம் போட போறாரு. பணம் போட கோழி பண்ண ஆரம்பிக்கிறத பத்தி சார கேட்டா தெரியும்னு கூட்டிட்டு வந்தேன். ஆமா சொல்றா. என்னடா கோழி பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு இவர் பணம் போடுறாரு. நான் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர். நீ கோழி பண்ண ஆரம்பிக்க போற, 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்க போறீங்க. என்ன தெரியும் உனக்கு பிசினஸ் பண்றது? கோழி பண்ண வைக்க என்ன வேணும்? கோழி பண்ண வைக்கிறதுக்கு முதல்ல இடம் வேணும்டா. அப்ப இடம் இருந்தா கோழி பண்ண ஆரம்பிச்சலாமா? லூசாடா நீ? லூசான்னு கேக்குறேன். இடம் இருந்தா கோழி பண்ண வச்சிருவியா? கோழி வேணாவா? ஓஹோ, அப்ப கோழி இடம் வந்தா கோழி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பைத்தியக்கார பையனா நீ? அந்த கோழியை எப்படி வளர்க்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓஹோ, அப்ப இடமும் கோழியும் வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சா கோழி பண்ண வச்சிடலாம். கிடையாது. அந்த கோழிக்கு என்னென்ன தீனி போடலாம், எப்பப்ப தீனி போடலாம், எப்பப்ப தண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப புரிஞ்சுதா? சார், இடம் வேணும், கோழி வேணும், பராமரிக்க தெரியணும், எப்பப்போ எது சாப்பிடுமோ அப்பப்போ அது போட தெரிஞ்சா கோழி பண்ண வைக்கலாம். கரெக்டா? கோழி பண்ண வச்சு என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவோன்னு கேட்கணும். நீயே சாப்பிட்டு இருப்பியா? மத்தவங்களுக்கு விற்கணும். விற்கிற டாக்டிக்ஸ் தெரியணும். மார்க்கெட்டிங், அந்த மார்க்கெட்டிங் பண்றது இருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சாதான் கோழி பண்ண வச்சு பெரிய வர முடியும். நீங்க சொல்ற எல்லாமே இருந்தா அப்ப கோழி பண்ண வைக்கலாமா?
எல்லாமே இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சாலும் கோழி பண்ண வைக்க மாட்டான். ஏன்? ஏன்னா அவன் தான் தெரிஞ்சு போச்சு இதுல ஒரு பிசினஸ்ல ஒரு லாபம் இருக்க மாதிரி ஆளுங்க 2 டைம் வந்து என்ன ஏமாத்திட்டு போன பத்தியா. அது மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து நமக்கு இது கேஸ் அது கேஸ் லொட்டு லொசுக்குன்னு தூக்கி போடுவாங்க. இருக்கிற பணம் காணாம போயிடும். கோழியை வளர்த்தோம்னா அவ்வளவுதான் கந்தல். இவனை நம்பி பணத்தை போடாத. இவன் ஃப்ரெண்டா இருந்தா இதோட ஃப்ரெண்டை முறிச்சுக்க. அவ்வளவுதான் சொல்லு. ஒரு நிமிஷம் வேலை கூட விட்டு தைரியமா இருக்கேன். யாராவது சொல்லி பணம் கொண்டு கொஞ்சம் தேர்த்தி கொடு. எப்படி தேய்க்க முடியும்? எங்கிட்ட அந்த பணத்தை எல்லாத்தையும் போடுங்கல்ல. இவன் இருக்கிறதுலே 1 நம்பர் அயோக்கிய. இவன் மேல 10 பைசா போடாத. புரியுதா? நீ தயவு செய்து அவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு நீ கிளம்பிடு. வேற யாருன்னா ஃப்ரெண்டை பிடிச்சிக்க. அவ்வளவுதான். சொல்லிட்டேன் உன்னை பத்தி. 10 பைசா பணம் கொடுக்க மாட்டான். ஏடாடே என்கிட்ட அந்த பணத்தை எல்லாம் சுத்திட்டு இன்னைக்கு வந்து 4-5 கோழி வச்சுதான்டா இருக்கேன். இதோட கோழி பண்ணியே வைக்க போறது இல்ல. என் கண்ணு முன்னாடி நீ நிக்காத, கிளம்பு. இப்ப புரிஞ்சுது எனக்கு. என்ன வேற எவனா பூச்சி புறா பண்ணி வைக்கிறேன். இதான் நம்ம புறா பண்ணி பார்ப்போம். புறா பண்ண ஏடா அவனை நம்பி போவாத. கூப்பிட்டீங்களா? போய் முன்னாடி நிக்காதானல்ல. இல்ல நான் முன்னாடி விசாரிச்சுட்டேன் நிறைய இடத்துல. புறா பண்ணேன், மாட்டு பண்ணேன், இப்படி எல்லா பண்ணையும் யோசித்தேன். எதுவும் செட் ஆகல. கோழி பண்ணைக்காக வந்தேன். ஏன் நீ பேசாம இந்த முதல்ல பண்ண பாம்பு பண்ண வச்சு பொழைச்சுக்க வேண்டியதானே? அது போட்டுருங்க. நம்மள போட்டுரும் தெரியுதுல்ல. ஏண்டா டேய் 30 வருஷமா கோழி பண்ணை எப்படி வைக்கிறது எப்படி பிசினஸ் பண்ண நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 3 மணி நேரத்துல உனக்கு கத்து கொடுக்கணும். நீ அதை நோவாம நோம்பு கும்புற மாதிரி கத்துக்கிட்டு போய் எனக்கு ஆப்போசிட்டா கோழி பண்ணி ஆரம்பிச்சு அதுல நிறைய பணம் சைட்ல வச்சு அதுல நிறைய பணத்தை சம்பாதிச்சு நீ வருங்காலத்துல கால்நடை மினிஸ்டர் ஆகி பண்ண வாங்கி இதை வாங்கி லொட்டை வாங்கி லொசுக்க வாங்கி கார்ல போகும்போது எனக்கு கை காட்டுவேன். நான் நடுத்தல நின்று டாட்டா காமிக்கணுமா? ஏன் அவ்வளவு ஃபீல் பண்றீங்க? செருப்பு பிஞ்சிரும். கிளம்புறியா? அப்ப சொல்லி தர மாட்டேன். கை நீட்டு. சத்தியமா சொல்லி தர மாட்டேன். கிளம்பு. துப்பல வரேன்.